என்னாச்சு காலையிலேயே? ஏய், வாட் ஹேப்பன்? நதிங். நோ, ஜிஜாயோட மனசு மத்தவங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். சம்திங் ராங். இங்க பாருடா டேய். ஆமாமா, இப்பயாவது ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும். ஆமா மச்சான், கரெக்டா சொல்றா நீ. ஆமாமா, உங்க அப்பா வருவாரு, அப்ப தெரியும் எல்லாம். ஆய முட்டு கம்னு டேய், சீக்கிரம் இறங்குறமா. வாங்கடா டேய், இறங்கு. வா வா வா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஓ ஓ ஓ ஓ ஓ. இதோ இந்த ஏய் சிவா சிவா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? சரி சரி வாங்கடா, சீக்கிரமா வாங்க. வாங்கடா டேய். கம்போசிங் ஆரம்பிச்சிட்டாங்க போல. டேய் ஜீஜோ, என்னடா இது? டேய் எந்திரிச்சு வாடா. ஐயோ சிவா சிவா, காலையிலேயே தொடங்கிட்டான்டா. டேய் என்ன நீ ஒரு மாதிரியா இருக்க? ரொம்ப நேரமா நானும் இதை தான் கேட்டுட்டு இருக்கேன். நோ ஆன்சர். ஏண்டா நாம இங்க வந்திருக்கிறது மியூசிக் கம்போசிங்கா இல்ல ஒரேடியா தண்ணி அடிச்சுட்டு அந்த தண்ணியிலே வண்டி ஓட்டுறதுக்கா? 2 மாசத்துக்குள்ள சாங் தரணும்னு தான் டாமினிக் அண்ணா கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இங்க வந்து 6 நாள் ஆச்சு. ஒரு பிட்டாவது கம்போஸ் பண்ணமா? அவரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. எல்லாருக்கும் வெட்டு 1 துண்டு 2, ஆனா அவருக்கு 3. அப்படி நாள் கிளம்பலாம் பார்த்து மியூசிக் கம்போஸ் பண்ண இவன் ஆள் இல்ல. அதான் அவனே சொல்லட்டும். ஏண்டா உனக்கு என்ன பிரச்சனை? டேய் உனக்கு என்னதான்டா ஆச்சு? நத்திங். ஏய் டேய் டேய் ஏய் எங்கடா போற? நின்றா. எங்க போறா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நாங்க எல்லாரும் உங்க ஃபேன்ஸ் சார். Thank you, நாங்க thank you. எல்லாரும் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகலாம்னு வந்தோம் சார். அதுக்கு என்ன, ஐ எம் அன்வர் அகமத். நான் இங்க ட்ரம்ஸ் பிளேயர். நான் சிபிக், இங்க கீபோர்ட் அண்ட் சாக்ஸோஃபோன். திஸ் இஸ் லக்ஷ்மி, எங்க கிட்டாரிஸ்ட். Hi. இது எங்க நைட்டிங்கேல் ஸ்ருதி. பாட்டு மட்டும் இல்ல, செல்லோ, வயலின், கிட்டார் இப்படி எல்லாத்துலயும். இவன் கிச்சு, ஓரளவுக்கு சுமாரா இல்ல நல்லாவே பாடுவான். அப்ப ஜிஜு சார்? அவனா இங்க இருக்கிற ஆல் ரவுண்டர். அவன் தான் பாட்டு பாடுவான், கம்போஸ் பண்ணுவான், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ப்ளே பண்ணுவான். தெரியும். நாங்க இங்க வந்தது உங்க கூட இன்ட்ரோடியூஸ் ஆக மட்டும் இல்ல. வேற ஜிஜு சாரோட ஆட்டோகிராஃப். சாரி, இப்போ அவன் படைப்போட பிரசவ வழியில இருக்கான். கூடிய சீக்கிரம் டெலிவரி ஆயிடும். போயிட்டு நாளைக்கு வாங்க ஓ ப்ளீஸ். சரி, நாங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறமா வரோம். ஓகே சார், போயிட்டு வரோம்.
சொல்றான். ஆ சிவா ரொம்ப அருமையா இருந்தது. எங்க இருந்து கிடைச்சது இந்த நம்பர்ஸ்? எந்த நம்பர்ஸ்? எப்படி வந்தாலும் இட் வாஸ் கிரேட். இப்போ நீ பண்ணதை கம்பைன் பண்ணா போதும், இட் வில் ஜெம் ஆஃப் காம்போசிஷன் ஆயிடும். கம் ஆன் பாய்ஸ். சீக்கிரம் வாங்க. எஸ். ஃபர்ஸ்ட் சாங் நல்லா வந்துச்சு, நோ டவுட். நம்ம ஆல்பத்துல இதுதான் மாஸ்டர் பீஸா இருக்கும். ஒரு பீஸ் தான் இருக்கு. மாஸ்டர் பீஸ் ஆகணும்னா மொத்தம் 7 சாங் கம்போஸ் பண்ணணும். பண்ணிட்டா போச்சு. அது போதும். ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். இவன் எதுக்கிட்ட அங்க போறான்? ஹாய், ஐ எம் ஜிஜு சாம்சன். அதுக்கு சும்மா ஒரு இன்ட்ரோக்காக உன்னை பார்த்து அந்த நொடியில இருந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்க. சத்தியமா சொல்றேன், ஐ எம் நாட் நார்மல். அது புரியுது, நார்மல் இல்லைன்னு. பட் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஒரு ஃபேமஸ் பிசினஸ் மேனோட வைஃப்னா. ஓஹோ, ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கினது பத்தாதுன்னு இங்க வேற வந்து அடிக்கிறானாக்கும். வாங்கடா போலாம். என்ன கொடுமடா இது. வேலை இல்லை, வாங்கடா. உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்லைன்றல்ல. அப்புறம் சும்மா அடிக்காவ என்ன லூசா? அது யாருக்கு தெரியும்? நீ பேசாம போய் படுத்து தூங்க. குட் நைட். எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நம்பர்ல இருந்து நீங்க கூப்பிட்டீங்களா? ஆமா. யாரு? நான் தான். நான் யாருங்க நீங்க? அந்த கன்னத்துல இன்னும் என் கையோட அடையாளம் இருக்கும். மை ஜீசஸ், ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்களை இப்போ பார்க்கணும். Why not? எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க. Within 5 minutes I'll be there. நோ இப்போ ஒன்றும் இல்லை. டுமாரோ மார்னிங் நம்ம முதலா பார்த்த அதே இடத்துல வருவீங்கல்ல? Sure. Yeah. எதுக்கு பார்க்கணும்னு சொன்ன? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உனக்கு கேட்கணும், என்னோட செல் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? If there is a will, there is a way.
ஃபேமஸான மியூசிஷியன் ஆச்சே, அதனால கொஞ்சம் கூட கஷ்டப்படல. நிறையவே கேட்டிருக்கேன் உன்னோட மியூசிக் எல்லாத்தையும். ஐ லைக் இட் வெரி மச். தேங்க்ஸ். இருந்தாலும் நீ பேரை சொல்லலையே. சாந்த்ரா. ஹஸ்பண்ட் இருக்காருன்னு போய் தானே சொன்னேன். நோ, ஐம் சாந்த்ரா சத்யநாத். ரொம்ப பிஸியான பிசினஸ் மேன் தான் சத்யநாத். மோர் தென் தட் அ டெடிகேட்டட் ஹஸ்பண்ட். வீக்கெண்ட்ல தான் வருவாரு. பட் எவ்வளவு அவர் பிஸியா இருந்தாலும் என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அவருக்கு நல்லா தெரியும். நேத்து நான் ஹோட்டல்ல ஒன்னு அரைஞ்சது கூட அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். பட் ஹீ வில் பி ஹாப்பி. ஹாப்பியா? ஆமா, என்ன தொல்லை பண்ண ஏதோ ஒரு பையனை நான் அரைஞ்சிட்டேன், அவ்வளவுதானே அவருக்கு தெரியும். ஐம் சாரி. ஹேய், இட்ஸ் ஆல் ரைட். உனக்கு இவ்வளவு சென்சிட்டிவான பொசிட்டிவான ஹஸ்பண்ட் இருப்பார்னு எனக்கு தெரியாதுல்ல. அண்ட் டேஞ்சரஸ் டூ. ஐ டோன்ட் கேர். இப்படி ஒரு ஆளோட ஒய்ஃப்னு தெரியாம, பேரை கூட தெரியாம எனக்கு பிடிச்சு போச்சு. அதுவும் உன்னை பார்த்த உடனே. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐ லவ் யூ. எஸ், ஐ லவ் யூ சாண்ட்ரா. சின்னம்மா, நான் கிளம்பவா? நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன். சரி. ஒருத்தரோட ஒய்ஃப்னு தெரியாம, உன் பேரு கூட தெரியாம எனக்கு ஒன்று பிடிச்சு போச்சு. அதுவும் உன்னை பார்த்த உடனே. ஐ லவ் யூ. நான் என்னத்தேன்னு சொல்லுவேன். ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப பாரு, தங்கறதுக்கு ஒரு குடிசை இருக்கு, அதையும் கடங்காரங்க எடுத்துட்டு போயிருவாங்க போல. போதும், நிறுத்துங்க. இந்த மாதிரி கதைங்களை நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? அடிக்கடி போய் சொல்லி இந்த மாதிரி வந்து பணம் கேக்குறீங்க. நீ சும்மா ஒண்ணு தரல. இல்ல, என்னைக்கோ நான் பண்ண சின்ன தப்பா அது. அத வச்சுதானே நீங்க என்ன இப்படி? சின்ன தப்பா? அது எப்படிமா சின்ன தப்பா ஆயிடும்? அதாவது போதும், நிறுத்துங்க. ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு 10,000 ரூபாய் தான். இப்போதைக்கு நான் சமாளிச்சிருவேன். நான் எதையும் மறக்கல. நீ கொடுத்த காசை வச்சு ஒரு பொண்ண கட்டி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு பொண்ணு இருக்காளே, சிசிலி. இப்ப உங்ககிட்ட பணம் இல்லைன்னா வேண்டாம். சத்யன் வரும்போது நான் வேணா கேட்டு வாங்கிக்கிறேன். நில்லுங்க. இவ்வளோ பெரிய பங்களாவுக்கு கேர்டேக்கரான எனக்கு உதவி பண்றதுக்காக தான் உன்னை இங்க நான் கூப்பிட்டேன். இப்ப என் நிலைமை காவல் நாய்க்கு காவல் காக்க வேண்டியதா போயிடுச்சே கடவுளே. ஏண்டா, யாராவது உள்ள வரும்போது அட்லீஸ்ட் குறைக்கவாவது செய்யலாம்ல. உன்னை தூக்கி எங்கேயாவது அடைச்சு வச்சுட்டு உன் இடத்துக்கு ஒரு நல்ல நாயை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் மேல இருக்கிற பாசத்துல அது என்னால பண்ண கூட முடியலையேடா. கழுத குட்டி, படுத்து தூங்குடா. கமான் கமான், செட் செட், படே படே படே. இப்ப நான் படுக்கிறேன். இதுதான் கடைசி. இதுக்கு மேலே என்ன தொல்லை பண்ணீங்க? எனக்கு தெரியுமா, வேற வழி இல்லைன்னா பினாமி அக்கா கண்டிப்பா வருவேன். உங்ககிட்ட கேட்காம வேற யாருகிட்டமா கேட்பேன்? கர்த்தாவே, இந்த ராத்திரியில நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? என்னோட பழைய ரூம் அப்படியே தானே இருக்கு. அங்க தூங்கிட்டு காலையில சீக்கிரமா போயிடுறேன். கிழவி, கிளம்பி போ இங்க இருந்து. சரி. அப்புறமா என் வீட்டுக்கு டாக்ஸி பிடிச்சு போனா எவ்வளவு ஆகும்? ஜிஜு, நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல. கண்டுபிடிச்சேன். If there is a will, there is a way. This is too much. இந்த நேரத்துல பார்க்கணும்னு தோணுச்சு. படுத்தாலும் தூக்கம் வரல. ப்ளீஸ் ஜிஜு, இப்ப போ. நம்ம காலையில பார்க்கலாம். ஜிஜு. பியூட்டிஃபுல். You play this? எப்பயாவது. அப்போ நான் உன்னை கேட்கட்டேன். உனக்கு மியூசிக் பிடிக்குமா?
மியூசிக் தான் என் அப்சஷன். பட் மெடிசன் பேலோட் மை மியூசிக். ஆமா, சங்கீதத்தை என் மருந்து முழுங்கிடுச்சு. தட் டூ அப் டு ஹியர். நீ சொல்றது புரியல. சங்கீதத்தை மருந்து முழுங்கிடுச்சா? யூ சீம் டு எ பசல். எஸ், ஐ எம். ஜுஜு, இட்ஸ் பெட்டர் யூ கோ நவ. நான் தான் சொல்றேன்ல, நம்ம அப்புறமா பார்க்கலான்னு. என்ன, உனக்கு பயமா இருக்கா? ஆமா, பயமா இருக்கு. என்ன பார்த்தே பயம். ப்ளீஸ் ஜுஜு, ப்ளீஸ் கோ. நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அப்சஷன்ஸ் இருக்கு. சங்கீதம், அப்புறம் இந்த சௌந்தர்யம். No, Juju. No. Please go out. Good night. சௌந்தரா, ஓபன் த டோர். சௌந்தரா, சௌந்தரா ப்ளீஸ் கதவை தர. சௌந்தரா கதவை தர ப்ளீஸ். சொன்னா கேளு, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். சௌந்தரா, ப்ளீஸ் ஓபன் த டோர். Please open the door. Saudra, open the door. Saudra, open the door. Open the door. என்ன இவ்ளோ பிடிக்கிறதுக்கு என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? தெரியல. மேபி யூர் மை டெஸ்டினி. இல்ல, மியூசிக் கம்போசிங் நடுவுல கேப்ல கிடைச்ச ரொமான்டிக் ரிலீஃபா? அப்படி இருந்தா கூட இட்ஸ் ஓகே. ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப், உறவு இன்னொரு ஆளுக்கு சுத்தமா தெரியக்கூடாது. உனக்கு கதை படிக்கிற பழக்கம் இருக்கா? எப்பயாவது. எழுதி சொல்ற பழக்கம் இருக்கா? சம்டைம்ஸ். ஒருவேளை ஒரு கதை, நீங்க வந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்து, அவ ஒரு பெரிய பணக்காரனோட வைஃப், அவ மேல நீ ஆசைப்பட்டு தூண்டில் போட்ட, அவ விழுந்துட்டா. அப்புறம் ராத்திரி மழையோட குளிர்ல கதகதப்பா அவ கூட படுத்தது. அவளுடைய உடலும் உன்னோட உடலும் ஒன்னா இணை பிரியாம இருந்தது. வீர சாகச கதையா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா, நீ இதுவரை பார்க்காத ஒரு முகம் இருக்கு இந்த சாந்த்ராக்கு. அந்த முகத்தை நீ பார்க்காம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. So, let the secret affair be in secret. நீ உண்மையாவே பஸ்ஸில் தான். சங்கீதத்துக்கு மருந்து முழுங்கிறது. ஒரு ஆளுக்கு 2 முகங்கள். எனக்கு உண்மையை மட்டும் சொல்ல. எனக்கு உண்மையாவே புரியல. நீ யாரு? யாரா? சாந்த்ரா. சாந்த்ரா சத்யநாத். அதுக்கு முன்னாடி சாந்த்ரா கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபரா? கிறிஸ்டோபர் ஜான், ஃபேமஸ் பியானிஸ்ட். கேள்விப்பட்டிருப்ப? ஆமா, அவர் இறந்துட்டார்ல. ஆமா, ஆங்கிலோ இந்தியனா இருந்த கிறிஸ்டோபர் ஜானோட வாழ்க்கைக்குள்ள குடியேறின ஒரு பெண், சாவித்ரி மேனன். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து கவிதையையும் சங்கீதத்தையும் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பயோ ஒரு நாள் கிறிஸ்டோபரை பார்த்தாங்க, பழகுனாங்க, நெருங்கினாங்க. 2 குடும்பமும் எவ்வளவோ எதிர்த்தும் அவங்க ஒன்னா வாழ்ந்தாங்க. சாவித்திரிக்கு குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை. இந்த சாந்த்ரா தான் அது. அப்பாவோட சங்கீதமும்
அம்மாவோட கவிதையும் கேட்டு 14 வயசு வரைக்கும் கஷ்டம் எதுவுமே தெரியாம நான் வளர்ந்தேன். அப்பா எனக்கு சங்கீதத்தை கத்து கொடுத்தாரு. காஸ்ட்லியான பலவிதமான ட்ரெஸ்ஸஸ் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் அம்மா அப்படியே தான் இருந்தாங்க. அம்மா இப்படி தாராளமா செலவு பண்றது அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. வரவை விட அதிக செலவு. அம்மாக்கும் அப்பாக்கும் என்னைக்கும் சண்டைதான். ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பி போன அப்பா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு சூசைட் பண்ணிக்கிட்ட அம்மாவை. அது அப்பாவை ரொம்ப நொறுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் குடி முழு நேரமும் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா வித்து அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அப்பா இறந்துட்டாரு. நான் தனி மரம் ஆயிட்டேன். ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாத்தையும் விற்க வேண்டியது வந்தது. என்ன தவிர எல்லாம். அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பியானோ வரைக்கும். அப்புறம் இருந்தும் இந்த சாந்திரா தோத்து போல 4 மடங்கு திரும்ப விலை கொடுத்து நான் அப்பாவோட பியானோவை திரும்ப வாங்கினேன். ஹால்ல பார்த்தல அந்த பியானோ தான் அது. எங்க சொல்றேன் அப்புறம். நீ வரியா என் கூட? எங்க தெரியல, போலாம். எங்க வேணும்னாலும். a pleasant outing 2-3 நாளைக்கு. எஸ். எங்க கிளம்பிட்ட? நேத்து நைட் எங்க இருந்த? கையில என்ன பிளாஸ்டர்? கையில என்னாச்சு? கேக்குறேன்ல. இங்க பாரு, தேவையில்லாத கேள்வி இல்ல என்ன கேட்காதன. ஓ, எப்போல இருந்து இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்? யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். முதல்ல என் விஷயத்துல நீ தலையிடாத. நல்லா இருக்கே. உன் விஷயம் ஏன் விஷயம்? அது வரைக்கும் வந்துட்டல்ல, சொல்லு. உனக்கு என்னதான் ஆச்சு? என்னடா எங்கடா கிளம்பிட்ட? Let's go. பாய். டேய், காதா கேட்கல. லாஸ்ட் வீக் எங்க இருந்தேன்னு கேக்குறோம்ல. நாங்க யாராவது ஒரு 10 நிமிஷம் அப்படி போனா போதும். என்ன கத்துவ? டெடிகேஷன் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. இப்ப இதுதான் டெடிகேஷனுங்களா? உன்னை தேடி கண்டுபிடிக்க ஒரு இடம் கூட மிச்சம் இல்ல. எங்க போனாலும் சொல்லிட்டு போயேன்டா. நாங்க அனுபவிச்ச டென்ஷன் இருக்கே, சிவா சிவா. டேய், ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன பேர் இருக்குடா நமக்கு. அது உன்னால கெட்டுற கூடாது. சவி, நான் சும்மா வாய மூடு. ஏதோ ஒண்ணு இருக்கு, எங்க கிட்ட அதை மறைக்கிற. டேய், ஒண்ணு இல்ல. டேய், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லாதடா. எங்க கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறே நீ. லிவ் இட். சொன்ன டைமுக்குள்ள சாங்ஸை நம்ம முடிக்கலன்னா டொமினிக் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். இனி நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. அவ்வளவுதான், சொல்லிட்டோம். யார் அவன்னு கேட்டேன். யாரு? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு உன் கண்ணத்துல அரைஞ்சிட்டு போனாலே அவள. அவ கூட தானே இருந்த இந்த 1 வாரமா ஊர் சுத்திட்டு. சொல்லு, உனக்கு யார் அவ? அப்படிலாம் யாரும் இல்ல. அவ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், அதை புரிஞ்சுக்கோ.
வெறும் ஃப்ரெண்டு. அப்படியே இருந்துட்டு போட்டும். என்னமோ என் மனசு என்கிட்ட சொல்லுது நீ என்னை விட்டு தூரமா போறேன்னு. எனக்கு பயமா இருக்கு உன்னோட இந்த மாற்றம். ஸ்ருதி? ஆமா, ஜிஜுவோட உட்பி. ஓ, நான் நினைச்சேன் நீ ஜிஜுவோட குரூப்ல ஒரு மெம்பரா இருப்பேன்னு. ஸ்ருதி உள்ள வா, உட்காரு. ஜிஜுவை எத்தனை வருஷமா தெரியும்? அப்படி வருஷங்களாலாம் தெரியாது, இப்பதான் கொஞ்ச நாளாவே. எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். ஒரு பொண்ணு கையால அடி வாங்குற அளவுக்கு மோசமான ஆள் இல்ல ஜிஜு. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வச்சு நீங்க, சாரி பேரு சாந்திரா. மிஸ் சாந்திரா அன்னைக்கு. நோ, மிஸ்ஸஸ் சாந்திரா சத்யநாத். ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? எதுக்காக இதெல்லாம்? புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு துணை, அது குடும்ப பொண்ணுங்களுக்கு. லுக், எனக்கு இங்க நீ கலாச்சாரம் சொல்லி கொடுக்க வந்தியா? நான் என்னை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். என் அப்பாக்கும் அம்மாக்கும் நான் ஒரே பொண்ணு. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காலேஜில் ஒரு மியூசிக் ஃபங்க்ஷன்ல வச்சுதான் நான் ஜிஜுவை முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நிறைய ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். என்னோட பாட்டும் ஜிஜுவோட சங்கீதமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஜிஜுவை காதலிச்சது என் குடும்பத்துக்கும் என் சொந்தக்காரங்களுக்கும் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு வேற கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, டேட்டும் குறிச்சிட்டாங்க. வேற ஒருத்தரோட பொண்டாட்டி ஆகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. எல்லாரையும், அப்பா அம்மாவையும் விட்டுட்டு நான் வீட்டை விட்டு வரும்போது ஒரு முகம் மட்டும்தான் இருந்துச்சு, ஜிஜு கூட ஒரு வாழ்க்கை. இப்போ நீங்க தான் ஜிஜுவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க. எதுக்காக? கல்யாணம் ஆன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? டைம் பாஸ்கா? அப்படின்னா அதோட விலை என்னோட வாழ்க்கை. ஜிஜு எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருக்கணும் ஜிஜு கூட. உங்களுக்கு ஒரு துணை வேணும்னா அதுக்கு ஜிஜு தான் உங்களுக்கு கிடைச்சானா? ப்ளீஸ் என்னை வாழ விடக்கூடாதா நீங்க? உனக்கு அவ்வளோ பிடிக்குமா ஜிஜுவை? நீ போ. எஸ். எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் நான் என்கிட்டயே தனியா இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருந்தேன் ஜிஜு. எனக்கு என்ன ஆச்சு? சாந்திரா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் ஏன் இப்படிலாம் நடந்துச்சுன்னு தெரியல. நான் என்னையே மறந்துட்டேன், என் ஹஸ்பண்டை கூட மறந்துட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு தப்பை நான் எதுக்காக பண்ணேன்? சாந்திரா, ஜிஜு, நீ இனிமே எனக்கு கால் பண்ணாத. இனி எப்பவுமே நம்ம 2 பேரும் பார்க்க கூடாது, ப்ளீஸ்.
நீ இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன? நான் தான் சொன்னல இனிமே நம்ம 2 பேரும் பார்க்கவே கூடாதுன்னு. நோ, செத்தாலும் என்னால முடியாது. ஜிஜு ஜிஜு ப்ளீஸ் ஜிஜு கோ. நோ, சாந்திரா இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. இருக்கா, உனக்காக மட்டும் வாழ்ற ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கா. ஸ்ருதி. ஸ்ருதி எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு தெரியும். அவ உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறா ஜிஜு. ஸ்ருதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், அதுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான். ஆனா சந்திரா, எனக்கு நீ அப்படி இல்லை. எனக்கு என்னோட இருக்க கூடாது ஜிஜு. சாந்திரா ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. எக்ஸ்போர்ட்ஸ் லைசன்ஸ் பின்னாடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பின்னாடியும் பிஸியா ஓடும் போது கூட என் மேல இருக்கிற பாசம் குறையாத சத்யநாதனோட வைஃப். நம்ம பண்ணது எல்லாமே ஒரு துரோகம் தான், ஸ்ருதி கிட்டையும் சத்யநாத் கிட்டையும். So better late than never. So let us part forever. சந்திரா, ப்ளீஸ் ஜிஜு போயிடு ப்ளீஸ். என் குடும்பத்தை பிரிச்சிடாத. அந்த அப்பாவி ஸ்ருதியோட மனசை நொறுக்கிடாத. என் வீட்டுக்காரருக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிஜு போயிடு. ஆனல் நீரெந்தன் கண்ணில் வெண்மதியே தழுவும் தளிராம்பல் பூவே நீ பகலவனோடினய துணிந்தாயோ. கரை காணா நதிகளிலே நாடோடி பூங்காற்றே அறியும் நம் சங்கதியும் காற்றோடு காற்றாக பாட்டாக அறிவாயிரவே. தழுவும் தளிராம்பல் பூவே நீ பகலவனோடினய துணிந்தாயோ.
விண்மீன்கள் நகைத்திடும் கண்ணீர் ஏனோ வெண்மதி தழுவும் தளிராம்பல் பூவேனி பகலவனோடினைய துணிந்தாயோ எழுந்துருடா. நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். சத்யநாத், ஹே, போ போ, சீக்கிரம் போ. அந்த குழந்தை யாரு? நான் அதை அப்புறம் சொல்றேன், போ. சொல்லு. ஹே பாப்பா, எப்படிடா இருக்க? How are you? லீனா குட்டிக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல? இனி 2 மாசம் நான் உங்க கூட தான் இருப்பேன். குளிச்சிட்டு இருந்தியா? ஆமா. அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் காஃபி எடுத்துட்டு வாங்க. லீனா குட்டி, நீ மனோகர், நீங்க என்ன பண்ற? அது வந்து சார், இல்ல நீங்க கேர்டேக்கர் தானே? வந்து ஆனா நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கியே. சி வாட் இஸ் திஸ்? இது எப்படி உடைஞ்சது? சார், அது வந்து அந்த பக்கம் இருக்கிற பசங்க கிரிக்கெட் விளையாடும் போது உடைஞ்சது. அப்படின்னா இன்னைக்கே வேற கிளாஸ் மாத்திரு. சரிங்க சார். இத ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. ஓகே சார். சாந்திரா உனக்கு புது எதிரி போல? எதிரியா? எஸ், எனிமி தி டேஞ்சரஸ். வேணா. சாரி சத்யநாத், போர் அடிச்ச போது சும்மா விளையாட்டுக்கு. போர் அடிக்கும் போது விளையாட்டுக்கு பண்ண தோணும், அப்புறம் அதுவே சீரியஸ் ஆயிடும். எதுவுமே ஆரம்பிக்கிறது ஈஸி, பட் நாட் so easy to put an end to it. இல்ல, ஐ won't repeat. That's good. என்ன மனோகர் இதெல்லாம்? சாரி சார், தெரியாம கைப்பட்டு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு சாரி கேட்குற. டாம் இட். சீக்கிரம் க்ளீன் பண்ணு. இப்போ பண்ணிடுறேன் சார். அப்போ வெறும் தமாஷைக்கு இல்ல, வெரி சீரியஸ். என்ன இருந்தாலும் இது வேண்டாம், இது ரொம்ப ஸ்ட்ராங். உனக்கு கண்டிப்பா வேணும்னா மைல் ஸ்டெப் உனக்கு நான் தரேன். சின்னம்மா, காஃபி. Had your coffee? அது சரி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? நோ, ஒன்றும் இல்லையே. டெம்பரேச்சர் இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் ஏன் தலை குளிச்ச? இதை கொண்டு போய் வச்சு. சரிங்க சார். கம். Sit down.
நைஸ். டெல்லி ஷோரூம்ல டிஸ்ப்ளே பொம்மையோட கழுத்துல இருக்கிறத விட அழகா மை குவீன் உன் கழுத்துல போட்டிருக்கும் போது இன்னும் அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஓ சாரி, மேலே ஃபுல்லாக வேர்வையா இருக்கா? காரில் ஏசி கொஞ்சம் ரிப்பேர், அப்புறம் லாங் டிரைவ் வேற. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ம். பை தி வே, எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ல வச்சு யாரையோ ஒரு சின்ன பையனை நீ அடிச்சிட்ட இல்ல? ஆமா, குடிச்சிட்டு போதையில என்ன ஏதேதோ பேசினா, அதான் அடிச்சேன். நல்லது. ஆஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ். அந்த குழந்தை யாரு? சத்யநாத் பொண்ணு. சத்யநாத் பொண்ணா? அப்ப உனக்கு யாரும் இல்ல. ஓ, உண்மையை சொல்ல. முதல் பொண்டாட்டியோட பொண்ணு. முதல் வைஃபா? அப்படின்னா நீ? ஜிஜு, இங்க பாரு, சொல்லு. அவ யார் உனக்கு? எனக்கு தெரிஞ்ச அவன சொல்லு. ப்ளீஸ் சொல்லு. சொல்லுன்றல. ஜிஜு, மரியாதையா சொல்லு. இல்ல ஜிஜு, நோ ப்ளீஸ், இங்க இருந்து போயிடு ப்ளீஸ் ஜிஜு. சாந்திரா, ஜிஜு ப்ளீஸ் ஜிஜு, நதிங். அது கொடுத்துரு ஜிஜு. அவனோட எதுவும் உனக்கு வேண்டாம். நோ ப்ளீஸ் 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 கிவ் இட் டு மீ ஜிஜு. ஃப்ரெஜைல், ஹேண்டில் வித் கேர். கீழே விழுந்தா பின்ன இதோ பார்த்து இல்ல. தேங்க்ஸ். இந்த காசையும் தேங்க்ஸையும் நீயே வச்சுக்க, புரியுதா? இல்ல, இது என்னல லஞ்சம் இல்ல, வேணாம். நான் உங்களை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் இந்த காசுக்காக இல்ல. சாரு பார்த்து இருந்தாருன்னா உங்களை அப்பவே கொண்டு இருப்பாரு. அப்புறம் அம்மா இல்லாத குழந்தை அனாதை ஆயிடும். இனிமே இப்படி பண்ணாத, போ இங்க இருந்து. மனோகர் அங்கிள். யார் அவரு? அட, வழி தவறி அந்த ஆள் இங்க வந்துட்டாருமா. போட்டிங் போறோம்ல அங்கிள். போகலாமா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். நேரா நேரா அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம், இப்படி இப்படி திருப்பி திருப்பி திருப்பி, அப்படிதான். இந்த வாட்டி மினிமம் ஒரு வாரமாவது எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க முடிவு பண்ணிருக்கேன். குழந்தை வேற இருக்கா. நம்ம ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணலாம். A change for you also. ஓகே. எஸ். இல்ல, ஃப்ரீயா இல்ல, வெளியில சத்யநாத்தும் பொண்ணும் இருக்காங்க. நோ, நாட் டுடே. நான் கூப்பிடுறேன். பாய். என்னாச்சு? உனக்கு வேற ஏதாவது பிளான் இருந்துச்சா? If you want, we can pull it off. இல்ல, ஒன்னும் இல்ல. ஸ்ருதி தான் கூப்பிட்டா. எந்த ஸ்ருதி? எங்க ஊரு பொண்ணு. மியூசிக் காலேஜ்ல நாங்க ஒன்னாதான் படிச்சோம். இங்க பக்கத்துல கோல்டன் வாட்டர் ரெசார்ட்ல இருக்கா, ஒரு மியூசிக் ஆல்பம்காக. Hey, look, she's improving. பிரமாதம். இப்ப நீயே நல்லா ஓட்றியேமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹலோ, கொஞ்சம் லைன்லயே இருங்க. ஸ்லோவா ஸ்லோவா. இப்ப கொஞ்சம் வேகமா. ஹலோ. அப்படிதான். இப்ப என்ன வேணும் உனக்கு? நோ நோ ஜுஜு, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஹலோ. செல்லை ஏடி ஆஃப் பண்ண. உன் புருஷன் யூஸ் பண்ற பாம்பே, டில்லி, துபாய் எல்லா நம்பரும் எனக்கு தெரியும். அவன் கூட ரெடி பண்ற. அவனை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கியா இல்ல? Stop it. No, don't sleep with him. I can't bear it. What do you mean? He's my husband. No, I know. You were not his wife. Just escape. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது. I mean, உன் மூச்சு காத்து கூட அவன் மேல படக்கூடாது. Are you mad? Yes, I'm mad. I'm mad after you. I want you. I need you. Sandra. Sandra! I love you. I love you, bitch!
போதும் நிறுத்து. நேத்து நைட் ஆரம்பிச்ச இன்னும் விடாம இருக்க. நிறுத்துடா. விடாத. விடு. இதோட எல்லாத்தையும் நிறுத்துங்க. முதல்ல இங்க இருந்து போவோம். மீதி கம்போசிஷனை வேற எங்கயாவது வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற? இங்க இருந்து போனா ஸ்ருதியோட உயிருக்கு தான் ஆபத்தாகும். ஏய் நீ வாடா, நம்ம போலாம். நான் எங்கேயும் வரல. என்னதான்டா உன் முடிவு? சரி வா போலாம் வா. Hey, who the hell are you to order me? போங்க போங்க. Get lost. நான் போறேன். நாங்க எல்லாருமே போறோம். ஆனா இவ எங்கடா போவா? இனி எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போவா? அப்படியே போனாலும் அவங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா? உன்னை காதலிச்ச பாவத்துக்கு குடும்பம் பந்தம் எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டு வந்திருக்கா. அப்படிப்பட்டவளை நீ வேதனைப்படுத்தினா கடவுள் உனக்கு கொடுத்த கலை இருக்க அது வேணா உன்னை பொறுத்துக்குண்டா. ஆனா தெய்வம் பொறுக்காது. வாங்கடா. இன்னைக்கு அவளா வாங்கடா. நம்ம யாருக்கு காட்டுவோம் முடிவு பண்ணிடுவோம். வாங்கடா. ஏய் பாத்தியா பாத்தியா? நீங்க சொன்னது எல்லாமே சரிதான், ஒத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம். கடவுளே வந்து சொன்னாலும் அவளை பார்க்காம போறதா இல்ல. பிரச்சனை ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். பாசம் கொடுத்தா தான் உயிரே கொடுப்பாரு எங்க சத்யன் சார். ஆனா நோ கடிச்சாங்கன்னு வைங்க, உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டாரு. நாங்களும் அப்படிதான். வெளியே விடு. வேண்டாம், அது மட்டும் சாருக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல அவளை கொன்னுருவாரு, அடுத்து உங்க ஃப்ரெண்டை கொன்னுருவாரு. அவங்களுக்கான தண்டனை அதுதான். ஆனா ஒரு தப்பும் பண்ணாத அந்த குழந்தை லீனா துணைக்கு யாருமே இல்லாம ஆயிடுவா. அதான் நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளை அப்பவே நான் சார்கிட்ட புடிச்சு கொடுத்துருப்பேன். அப்ப எங்களை என்ன சும்மா போக சொல்றீங்களா? ஐயோ வேண்டாம், எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. உங்களுக்கும் தான் பிரச்சனை வரும். நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. பிரச்சனைகளை தவிர்க்கிறது தானே நம்ம எல்லாருக்குமே நல்லது. வாங்கடா. உன் திறமைய பார்த்து உன்னை ரொம்ப மதிச்சவங்கடா நாங்க. ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. உன்னை ஏன் அடிச்சான்னு கேட்க போன எங்களுக்கு திரும்ப கிடைச்சது செருப்படி மட்டும்தான். அவமானங்கிற செருப்பால. ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையாடா? இன்னொருத்தவங்க பொண்டாட்டியோட பெட்ரூம்ல ஒளிஞ்சிருக்க நீ. அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு தேவையில்லாம பண்ணது எல்லாமே இதுக்காக தானே? சிவா சிவா, உன் இஷ்டத்துக்கு ஆட்டத்துக்கு வேற ஒருத்த பொண்டாட்டியா கிடைச்சா
உன்னால நாங்க எல்லாருமே அவமானப்பட்டோம், அதுவும் அவங்க வீட்டு வேலைக்காரங்க முன்னாடி. அந்த ஆள் மட்டும் உன்னை காமிச்சு கொடுத்திருந்தாருன்னா இப்ப என்ன இருக்கும் தெரியுமா? அவ ஹஸ்பண்ட் இடத்துல நீ இருந்திருந்தானா? டேய், ஒரு கலைஞனுக்கு முக்கியமானது டிசிப்ளின்டா. போதும், எல்லாத்தையும் நிறுத்திட்டு கிளம்புவோம். நீ வரியோ இல்லையோ நாங்க போறோம். இனியும் இங்க இருந்தா அவ மட்டும் இல்ல, இந்த ஊரே அடிக்கும் எங்க எல்லாரையும். வாங்கடா. விழக்கூடாது, விழுந்தாலும் எந்திரிக்க முடியணும். அதுக்கு சுய நினைவு வேணும். எல்லாரும் சொன்னதை கேட்டல்ல, போதும், நம்ம போலாம் வா. அவன் வருவானா? வரலனா ஸ்ருதி கூட வருவா. டேய், அவ ரொம்ப பாவண்டா. இது எப்படி? அவ விஷம் எல்லாரையும் மயக்க எடுத்துடா. அவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனை. அவ ரொம்ப விஷமானவடா. விஷம்தான். இவளை கன்னி பொண்ணுன்னு சொன்னா கன்னி பொண்ணு என்ன சொல்லுவ? என்னடா? இல்ல, கன்னி பொண்ணை எப்படி கூப்பிடலான்னு யோசிக்கிறேன். அத பொறுமையா யோசிச்சு வேற நல்ல பேர் கண்டுபிடிப்போம். இப்ப முதல்ல கிளம்புற வழியை பாருப்போ. டேய், டோமினிக் அண்ணா வராரா? வேணாம், இந்த டாமினிக் கிட்ட வாழாட்டணும்னு நினைச்சீங்க, ஒட்ட நறுக்கிடுவேன். ஓகே, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா ஆமா, அப்பான்னு சொல்லி இப்பான்னு சொல்லாத. அக்டோபர்னு ஒரு மாசம் இருந்தா அதுல 30ன்னு ஒரு நாள் இருந்தா இந்நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கணும். இல்ல 31ஆம் தேதி டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். இந்த டோமினிக் பிரசன்டேஷன். வைடா போன. உங்க டோமினிக் அண்ணே வந்துட்டேன். How are you my boys? ஜிஜு, டாப்லிக் அண்ணா வந்திருக்காரு. பிஹேவ் யுவர்செல்ஃப் ப்ளீஸ். சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி போகுது? எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? அட ஈஸ்வரா, அப்ப இன்னும் 5 இருக்கா? தம்பிகளா, இத பெரிய ஆல்பமா எடுக்கணும்னு பிளான் வச்சிருக்கேன்டா. மத்தபடி ஹாலிவுட்ல எடுக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இல்லடா. பட்ஜெட்ரா பட்ஜெட். அதுக்காக குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் கூடாது. ஜில் ஜில்லுன்னு எடுக்கணும் ஒவ்வொரு சாங்கையும். அது டைம் எடுக்கும், அண்ணனுக்கு தெரியும். ஒவ்வொரு படைப்புக்குமே அதுக்கு உண்டான நேரம் எடுக்கும். நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஓன் டைம். பட்ஜெட் என்ன பட்ஜெட்? போ சொல்ல அவனை. எங்க மை டியர் ஜிஜு? நான் இங்கதான் இருக்கேன். தம்பி காலையிலேயே கச்சேரி ஆரம்பிச்சிட்ட போல. சுதி எத்தனை ரவுண்டு போச்சு? இல்லண்ணே, நேத்து நைட்டு சங்கீத லகரி. அதான். ஆமா ஆமா, இது என்னோட லகரின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை எனக்கு டாப் ஃப்ளோர்ல நல்லாவே இருக்கு. என்ன கதை விடாதடா தம்பி. வந்துட்டியா? உன்னை பத்தி தான் கேட்க வந்தேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னு. ஆரம்பிச்சிருச்சு. இது எந்த செல்லோ? இது இல்ல, பிஎஸ்என்எல் இல்ல, எஸ்கால் இல்ல, ஏர்டெல் இல்ல, நம்ம அம்பானியோட செல்லு. கடவுளே, இது ஒரு பெரிய தலைவலியாச்சே. என்ன பண்றது? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை, அல்லது போனை எங்காவது தொலைத்திருப்பார், அல்லது போனை யாராவது எடுத்திருப்பார்கள். தயவு செய்து அவரை மத்தியானத்திற்கு மேல் அழையுங்கள். சில சமயத்துல எல்லாரையும் இப்படிதான் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். திரும்பி எனக்கே இதை பண்ணிடாதீங்க. நமக்கு நம்ம வேலை. ஜிஜோ, ஃபிக்ஸ் பண்ண டியூன் எல்லாம் கேட்கணுமே. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வேணும்னா நானும் தரேன். ஏன் அதுக்கு நான் கேட்கலாம். ஷூட்டிங் அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் சரியா வந்தா பாரிஸோட கேசினோவும் ஃபேஷன் ஸ்ட்ரீட்ஸும் தான் நம்மளுடைய லொகேஷனா இருக்கும். ஏய், விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலப்பா, நான் சொன்னேன்ல குவாலிட்டி, அதை மட்டும் குறைச்சிடாதீங்க. உங்களுக்கு இப்ப வேற ஏதாவது வேணுமா? ஒரு சேஞ்ச். ஏன் வெறும் சேஞ்ச் கேக்குற? செக்கே தர்றேன். எவ்வளவு வேணும்? கொஞ்சம் பார்த்து அமௌண்ட்டை சொல்லு, இல்ல பேங்க்ல போனா செக் பவுன்ஸ் ஆயிரும். முன்னாடியே சொல்லி. காசை சொல்லல. அப்புறம் என்ன? இங்க இருந்து ஒரு சேஞ்ச். இனிமே பண்ற சாங்ஸ் இங்க இல்லாம வேற எங்கேயாவது போய் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இப்போ உங்களுக்கு இங்க என்னதான் பிரச்சனை? தென்னை ஓலையோட நுனிகள், மனம் மயக்கிற அட்மாஸ்பியர், கொஞ்சி விளையாடுற நீர்நிலைகள், கலகலன்னு கத்துற ஆலமரத்து பறவைகள். பாத்தீங்களா பாத்தீங்களா, எனக்கு கூட இங்க வந்த கவிதைகள் வருது. அடுத்த மாசம் கடைசி வரைக்கும் இருக்கிற பேமெண்ட் அட்வான்ஸா கொடுத்து முடிச்சாச்சு. இங்க இருந்து எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கும் நாளைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். நாம இன்னைக்கு ஃபன் பண்றோம். முதல்ல போட்டிங், அதுவும் ஹை ஸ்பீட்ல இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? போட்டிக்கு நான் வரல. இங்க இருந்து கரையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு நடுவுல ஹை ஸ்பீட்ல வேற. அது என்ன, ஸ்விம்மிங் தெரியாதா? தேவையில்ல, என்ன விட்டுருங்க. எனக்கு ஸ்விம்மிங் சுத்தமா தெரியாது. நம்ம போறது போட்டிங் தானே, ஸ்விம்மிங் இல்லையே. நான் வரலன்னு. அப்படின்னா வேண்டாம், போட்டிங் கேன்சல்.
ஈட்டிங்னா ஓகேவா? ஓகே. ஒன்லி செக், நோ கேஷ். எஸ். ஹலோ ஹலோ. கல்ச்சரும் மேனஸும் இல்ல, கூப்பிட்டு பேசாம இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் எடுத்தேன்னா சொல்லுவாங்க. ஒரு நல்ல கமெண்ட்ஸ் சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் செருப்பு எடுத்து அடிக்க தோணும். நான் சொல்லிருக்கேன்ல லேண்ட்லைனுக்கு கூப்பிடாதேன்னு. நீ இதை செல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கே. அப்புறம் சொல்றது கேளு. 2 நாள், அதுக்கப்புறம் சத்யநாத் கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் மத்த எல்லா விஷயத்தையும் நம்ம பாத்துக்கலாம். சென்ட்ரா சென்ட்ரா. போடி போயிடு, எங்க வேணாலும் போயிடு. இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ போறல்ல. ஏய், நான் அம்மா சொல்றேடி, நீ நல்லா அனுபவிப்ப. சௌதாமணி, போதும் நிறுத்து. என்னது? அவ போட்டு விடு. இப்ப நீ பண்றது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா போ, அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. போகாதம்மா. டானி கொஞ்சம் அடங்கே. நீ குளிச்சு 1 வாரம் ஆகுது கழுத குட்டி. என்ன மிஸ்டர் சத்யநாத் இல்லையா? இல்ல, காலையிலே போயிட்டாரு. எப்ப வருவாரு? எப்ப வேணாலும் வருவாரு. விஷயம் என்ன? அவர்கிட்ட சொல்ல வேண்டியதை அத உன்கிட்ட சொன்னா போதுமா? நீ யார்கிட்ட என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? மனோகர், நீ இங்க இருந்து கிளம்பு. சொல்ல வேண்டியது சத்யநாத் கிட்ட. உங்களை பத்தி. என்ன பத்தியா? இல்ல ஜிஜுவை பத்தியா? இல்ல எங்களை பத்தியா? ஸ்ருதி, நீங்க வருவனும் எங்களை பத்தி சொல்லுவேனும் எனக்கு நல்லா தெரியும். அதனால நானே சத்யநாத் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். உன்னை பத்தி. நீ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் கூட சங்கீதம் படிச்சவ. அடிக்கடி உன்னோட மென்டல் பேலன்ஸ் தவறும். அப்புறம் எல்லார் மேலயும் உனக்கு சந்தேகம் வரும்னு. சொந்த அப்பா மேல, அம்மா மேல கூட. அப்புறம் நார்மல் ஆன உடனே சொன்னதும் செஞ்சதும் எதுவுமே உனக்கு ஞாபகத்துக்கு இருக்காது. அம்மாவை சந்தேகப்பட்டு அப்பா கிட்ட, அப்பாவை சந்தேகப்பட்டு அம்மா கிட்ட. அப்படி பைத்தியம் முத்தி போய் வீட்டை விட்டு நீ தனியா வந்திருக்கேன்னு சொல்லியிருக்க. இல்ல உனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு டவுட். உங்க எல்லா சந்தேகத்தையும் தீர்த்திடலாம். சத்யநாத் வரட்டும். சத்யநாத் வந்தா நீ போயிடுவ இந்த வீட்டை விட்டு. பழைய ஹோம்லெஸோட யூனிஃபார்மை தூக்கி போடலையே, அது தேவைப்படும் உனக்கு. யூ ஆர் நாட் a nurse, you are a curse. நாலு நாள் நாம எதுவுமே பண்ணாம இருக்கோம்டா. நாளைக்கோ நாளன்னைக்கோ டொமினிக் வந்துருவாரா. வாடா ப்ளீஸ். எனக்கு இப்ப அந்த மூட இல்லடா. ஆமாமா, மூடெல்லாம் அவகிட்ட தானே. அவ இல்லாம இவர் இல்ல. வேண்டாம், சொல்ல வேண்டாம். அப்ப நீ வரல. டாமினிக் அண்ணனை கஷ்டப்படுத்த எங்களால முடியாது. எப்படியும் கம்போசிஷனை முடிச்சே ஆகணும். அது எங்களால முடியுதான் நாங்க பாக்குறோம். டேய், அந்த ரகுவம்சம் ரிதமை மாத்தி. ஹலோ ஹலோ ஹலோ.
ம் என்ன இந்த நேரத்துல? பகல்ல மத்தவங்க முன்னாடி வேண்டான்னு நினைச்சேன். அதான் இப்ப வந்திருக்கேன். என்கிட்ட 3 நாள் ஆச்சு நீ சரியா என்கிட்ட பேசி. நீ கொஞ்சம் கூட என்ன கண்ணெடுத்து பார்க்கல. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆமா, நான் அவளை பார்க்க போனதை உன்கிட்ட சொல்லியிருப்பான். ஆமா, சத்யன் அதை நீ பார்த்து இருந்தா என்ன சொல்லியிருப்ப? அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவளை வீட்டை விட்டே துரத்திடுவான். எனக்கும் அதுதான் தேவை. சாந்திரா அப்புறம் என் கூட வாழ்வா? என்னோட வாழ்க்கையை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லையா? எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. என்னோட முழு மனசும் காதலும் நான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன். நான் தராதது ஒண்ணு மட்டும்தான், என்னோட உடம்பு. இதோ அதையும் எடுத்துக்கோ. உனக்கு அதுதான் தேவைப்பட்டதுன்னா இனிமே நீ எப்பவும் அவகிட்ட போவே கூடாது. எடுத்துக்கோ. ஸ்ருதி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் செக்ஸ் அடிக்ட் கிடையாது. அப்படி மட்டும் நான் இருந்திருந்தா நீ நிறைய கூட நிறைய வாட்டி படுத்து இருந்திருப்ப. தப்பான வார்த்தையை செய்யோ இது வரைக்கும் நான் உன்கிட்ட பண்ணியிருக்கேனா? எனக்கும் சாந்திராக்கும் இடையில இருக்க உறவு வெறும் செக்ஸ் மட்டும் கிடையாது. அது உனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கும் புரியாத. நீ போ, நல்லபடியா தூங்க. எஸ், இன்னைக்கு ஃப்ரீயா? ஃப்ரீயா தான் இருக்கேன். இங்கே வா. எங்க? நான் உன் முன்னாடி தான் இருக்கேன். எங்க? நேரா பார்த்தனா ஒரு ஹவுஸ் போட் தெரியும், அதுக்குள்ளதான் இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கொலாபரேஷனை நான் கலக்குறேன். இந்த டாமினி கிட்டேயே ஆட்டத்தை காட்டுறாளா? கடவுளே, தண்ணியில குளிச்சிட்டாலே. நல்லா ஓ மை காட், கடவுளே, சீக்கிரம் காரடி. ஏம்மா, என்னம்மா
உனக்கு என்ன ஆச்சு? பயப்பட வேண்டாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டவங்க தான் நாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு ஜிஜி கூட தான் கிடைக்குதுன்னா வாழுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா. நீங்க கொஞ்சம் வாங்கல. வேண்டாமா, அழாதமா. நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்வீங்க. எதுக்குமா, ஏன் இப்படி பண்ண? நாங்க பயந்தே போயிட்டோம். கடவுளே, என் பொண்ணோட நிலைமை. ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதுக்கு நினைச்சு அமைதியா இருங்க. அவன் எங்க? அப்பவே வந்துட்டான். வெளியே இருக்கான், உள்ள வரல. நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் வரேன். வேணாண்ணா, என்ன சொல்லணுமோ அதை நாங்களே சொல்லி பார்த்துட்டோம். இப்போ உனக்கு சந்தோஷமா? அண்ணா அது வந்து அப்படி கூப்பிடாத. உன்னை நான் என் சொந்த தம்பியெல்லாம் நினைச்சேன். ஆனா நீ அண்ணா நீ என்ன பண்றோங்கிறத தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன பயம்படுத்துறீங்களா என்ன? நீவா சத்யநாராயணனை ஏமாத்தின, ஜிஜோவையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. இப்போ ஒன்னால அந்த பொண்ணு தண்ணியில குதிச்சு சாக பார்த்தது. அப்படிப்பட்ட உன்னை மிரட்டுறது இல்ல, உன்னை கண்ட துண்டமா வெட்டி போடணும். என்னடி இந்த டாமினிக்க பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல? இறங்குனா தர லோக்கல்னா. ஸ்டாப் இட். நீ என்ன பண்ணுவ? உன்னோட மிரட்டல்லாம் என்கிட்ட செல்லாது. Now you can get out from here. நீ பண்ண பாவத்துக்கு சம்பளம் கண்டிப்பா உண்டு. என்னன்னா எந்த பாவத்தை பத்தி அண்ணா உங்ககிட்ட சொல்றாரு? எனக்கு தெரியாது. அண்ணா பாப்பா, எல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே. எவ்வளவு தூரம் போகணும்னு நானும் விட்டுட்டேன். டேய், நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ அவளை அடிக்கவோ கொல்லவோ போகாத. 4 பேருக்கு தெரியாம பிரச்சனையை முடிக்கணும், அதுதான் முக்கியம். அண்ணா நீங்க போங்க. நாளைக்கு காலையில இங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போலாம். ஸ்ருதியா பார்க்கணும். இப்ப சில விஷயங்களை செய்ய முடிக்க வேண்டியிருக்கு. லீனாவை மறந்து நீ எதுவும் பண்ணக்கூடாது. ஆமா சார், எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒன்னும் சொல்லாம இருந்தது நம்ம லீனாக்காக தான். லீனாக்கு நீங்க கூட இல்லைன்னா எல்லாம் சரிப்பட்டு வரணும்னு எல்லா கடவுள்கிட்டயும் நான் மனசார வேண்டிப்பேன் சார். கடவுளுக்கு என் பிரார்த்தனை கேட்கல. இனிமேல நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது சார். என்னை மன்னிச்சிருங்க. வரேன். என்னடா சரி வா. ஹலோ, அட்வொகேட் ஜக்காரியா? சத்யநாதன். நாளைக்கு காலையில் பார்க்கணும். சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் டிராஃப்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு டைவர்ஸ் பெட்டிஷனும் கூட. ஆமாம், மியூச்சுவல் கன்சென்ட். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். இந்த நிமிஷமே உன்னை நான் போக சொல்லியிருப்பேன். ஆனா உன்னை இங்க இருக்க வைக்கிறது உன் மேல பாவம் பார்த்து இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னுடைய நிறைய சொத்தை உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். நான் உனக்கு கொடுத்துருக்கிற ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டார்னி நான் மாத்தி எழுதணும். அதுக்கு ஐ நீட் சம் டைம். ஒரு மனைவி என்னைக்குமே பண்ணக்கூடாத ஒரு தப்பை தான் நான் இப்ப பண்ணிட்டேன். இனி எப்பவுமே நான் இதை பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன. எப்பயாவது ஒரு தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லாம் தெரிஞ்சும் நீ திருந்துவ நினைச்சுதான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம். சரி, வரேன்.
ஸ்ருதி இல்லைன்னா கூட டாப்லிக்கான ஆல்பம் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸ்ருதி இல்லாத ஆல்பம் எப்படி நல்லா வரும்? நல்லா இருக்கும். கிச்சு, காட்டேஜ்ல 2 கிட்டார் இருக்கு. அது இனிமே உனக்கு தான். அதை என்னோட கிஃப்டா வச்சுக்கோ. லக்ஷ்மி, யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தோணும் போது இந்த ஸ்ருதியை பத்தி யோசிச்சு பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்க என்ன இருக்கு, அழுகதான் வருது இப்ப கூட. ட்ரம் பீட்ஸ் ஹார்ட் பீட் மாதிரி தானே எப்பவும் சொல்வேன் அன்வர். சரிதான், என்னோட ஹார்ட் பீட்ஸோட தாளம் தப்பா போயிடுச்சு. இல்ல, உன் தாளம் எனக்கு தப்பாகாது. நாங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டோம். இல்ல அன்வர், எல்லாம் தப்பா போயிடுச்சு. இதெல்லாம் உன்னோட பிரம்ம தான். ஒருவேளை இதோட முடிவு நல்லா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். மனசுல இருக்கிற கஷ்டங்களை கொட்டி நீ பாடின அந்த பாட்டு தான்மா என் ஆல்பத்துல ஃபர்ஸ்ட். நீ இன்னும் பாடணும். இல்லன்னு, இனிமேல் நான் பாட மாட்டேன். கூடாது. இனி எப்பவுமே எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாத. எல்லாம் சரியாயிடும். சரியாக்குவோம். இந்த டோமினிக் அண்ணன் வாக்குறுதி தரேன். இந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுவோம். பேரு சுதி சாந்திரம் இல்ல, ஸ்ருதி. என்ன பேர் நல்லா இருக்கா? இப்ப நீ போ, நாங்க அப்புறமா வந்து பாக்குறோம். ஜிஜு, என் வீட்டு வரைக்கும் வரியா? ரொம்ப அர்ஜென்ட். சாரி, இப்போ வர முடியாது. நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன். அதை விட அப்செட்டா நான் இருக்கேன். ப்ளீஸ் ஜிஜு, நீ கூப்பிட்டப்பெல்லாம் நான் உனக்காக வந்திருக்கேன். இப்ப எனக்கு அவசரம்னு இருக்கிறப்போ நீ வர மாட்டறல. ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அடியே, சின்ன வயசு தீராவை பத்தி உனக்கு தெரியாது. காசு குடுக்கலன்னா என்னைக்கு சொல்ற மாதிரி இல்ல. சத்யநாதன் வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். மிரட்டுறியா நீ? நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா காசு வாங்காம நான் போக மாட்டேன். இல்லனா இன்னையோட உன் சந்தோஷத்தை நான் அழிச்சிருவேண்டி. இல்லனாலும் இது ஆத்தா வீட்ல இருந்து கொண்டு வந்த காசு இல்லையே. கிழவி, நான் ஏதாவது கோவத்துல உன பண்ணிட போறேன். அப்புறம் நீ என்னடி செய்வ? கொன்னுடுவியா? நீ அதுக்கும் தயங்க மாட்டேன்னு தெரியும். எந்திரிச்சு நடக்க முடியாத அந்த சிந்து குழந்தைய மூச்சு திணற கொன்னவ தானடி நீ. அப்படி ஏதாவது ஒரு கேவலமான விஷயத்தை எங்கிட்ட பண்ணலாம் நினைச்சீன்னா அது எங்கிட்ட நடக்காது கண்ணு. சிந்துவுக்கு அவங்க அப்பா கொடுத்த சொத்துவும் பணமும் அவளெல்லாம் எந்திரிக்க முடியாம படுத்திருந்தப்போ அவ கட்ட வர்ற ரேகையை வச்சு உன் பேருக்கு மாத்திக்கிட்டவ தானே நீ. உன்னோட சதி வேலை தெரிஞ்சு அவ உங்ககிட்ட கேள்வி கேட்டப்ப தானே நீ அவளை மூச்சு திணற கொலை பண்ண. மம்மிக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல பாப்பா, மம்மிக்கு மூச்சு முட்டுதான். சாந்திராமா ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கேன். நீ போய் விளையாடு. நீங்க இருந்து போ, போய் விளையாடு. ஐயோ, என் கூட வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என் கூட வாங்க. எனக்கு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இல்லனா நீ சொன்னது கேட்டு நான் இங்க இருந்து போயிருக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் நான் அவங்கிட்ட சொல்ல போறேன். இல்லைன்னா நான் கேட்ட பணத்தை கூட 50,000. அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல. 2 நாள் கழிச்சு வா. இது சரி. அப்ப நான் தியாமா போயிட்டு வரட்டுமா? தொகைய 2 மடங்கா எடுத்து வை. இயேசுவே, இந்த பாவத்துக்கு கூட நிக்கிற என்னைய நீ மன்னிச்சிருப்பா. ஹலோ ஜிஜு, ப்ளீஸ் எனக்கு உடனே ஜிஜுவை பார்க்கணும். என்ன சொல்றேன், சீக்கிரம் வா. இல்லனா இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. நான் வரேன். சனிக்கிழமை சாயங்காலம் 2 பக்கு மட்டும் அடிச்சிட்டு இருந்த நீ இப்போ எவ்வளோ அடிக்கிற தெரியுமா? கணக்கெல்லாம் தப்பா போச்சு. அண்ணே, என் பொண்ணை பத்தி யோசிக்கும் போது அவகிட்ட நான் என்னத்த சொல்றது? ஒன்றும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. கொஞ்ச நேரம் போகட்டும், நம்ம ஒன்னா போலாம். நான் இல்லை. எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு சாட்சி நான் தான். இப்போ முடியும் போது நான் தேவையில்லை. அவன் முகத்தையே பார்க்க எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லை, 2 மணிக்கு நான் பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போகணும். நீ குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு. அண்ணன் நீங்க போங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்கேன். பெங்களூர் போயிட்டு வாங்க, பார்க்கலாம். இனி குடிக்காத. இல்லண்ணே, போங்க. பாய் பாய். அந்த ஆளுக்கு என்ன வேணுமோ சைன் போட்டு கொடுத்துறேன். நமக்கு இந்த சொத்து பணம் ஒண்ணு வேண்டாம். வேணும். இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. இதை எதையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவை. இன்னைக்கு ஒன்னாலதான் இது எல்லாத்தையும் நான் அழக்க போறேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? சத்யநாத் மிரட்டலுக்கு நம்ம பயப்படக்கூடாது. இனிமே வர காலத்துல நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை என் வீட்டுல நான் எதிர்பார்க்கல. இனி இருக்கிற நாட்கள் ஒன்னா வாழ போறீங்கல்ல? நல்லதா போச்சு. இவளை இங்க இருந்து அனாதையா இறக்கி விட வேண்டாமே. போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் கையெழுத்து போடு. எல்லா பேஜ்லயும். கையெழுத்து போட்ட. என்னாச்சுமா? சொல்லு, என்னாச்சு? டாடி, மம்மி, மம்மி. ஆமா டாடி, மம்மியை கொலை பண்ணது அந்த சாந்திராமா தான். நீ அழாதம்மா, நீ அழாத. இல்ல, இப்படியே நான் அங்கிருந்து போக மாட்டேன். நான் ஒண்ணும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்தேன். இனிமே நான் இங்கிருந்து போறேன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போவேன். சாந்திரா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவனை கொல்லாம விட மாட்டேன். ஜிஜு, ஜிஜு, என்ன விடு. சொல்றேன், என்ன விடு. சாந்திரா, ஜிஜு, என்ன விடு. விடு. என்னையும் அவ கொல்லட்டும். நீதானே என் சிந்துவ? ஏ ஒன்ன சாந்திரா, ஏன் இப்படி பண்ண? இதனால oh my God. இங்க இருந்து இவனை மாத்தியே ஆகணும். அதுவும் சீக்கிரமாவே. எங்க? சொல்றேன், அவனை பிடி. பிடிங்கறல.
கம் ஆன் கம் ஆன். வேண்டாம் சந்திரா, வேண்டாம். என்ன பயமா இருக்கா இல்ல குற்ற உணர்ச்சியா? ரெண்டுமே. யாருக்காவது தெரிஞ்சிட்டா? தெரியுமா? சத்யநாத் இறந்துட்டாதான் பொண்டாட்டிங்கிற முறையில இவனோட சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கும். அனுபவிக்கலாம். ஆனா ஜெயில இருந்த சத்யநாத்தை கொன்னது ஒண்ணும் நான் இல்லையே. அப்புறம் நீ. எனக்காகவும் எனக்கு கிடைக்க போற சொத்துக்காகவும் நீ சத்யநாத் கூட சண்டை போட்ட இந்த இடத்துல வச்சு. கடைசியில சண்டை பெருசாகி நீங்க 2 பேருமே இந்த நதியில விழுந்து இறந்துட்டீங்க. 2 பேரா? ஆமா, 2 பேரும் தான். ஜீஜோவும் சத்யநாத்தும் சாந்திராக்காக. சத்யநாத் இன்னும் சாகல. வேண்டாம் சந்திரா, ஒண்ணு செய்ய வேண்டாம் ப்ளீஸ். நான் சொல்றதை கேளு. வேண்டாம், நான் சொல்றதை கேளு. உன்னோட சம்மதம் எனக்கு வேண்டாம். இங்க இருந்து தள்ளி போடா. சத்யநாத்தோட சாவ நேர்ல பார்த்தவன் நீதான். நாளைக்கே மனசு மாறி நீ இத வெளியே சொன்னா பிரச்சனை பெருசாகும். I'm sorry. I'm sorry. I love you. I love you, Juju. Please. I'm sorry. Come. I'm sorry, Juju. Come. Daddy. Daddy. Hold my hand. Daddy. செல்லோ, 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 என்னாச்சு? டாடி, சாந்திரா அம்மா. Jijo, Jijo, Jijo. வாடா. அம்மாடி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஜிஜோவோட வாழ்க்கையும் சங்கீதமும் கொஞ்சம் தப்பிருச்சு. இனிமே சுதியும் தாளமும் இவனுக்கு தப்பாது. இவனை மன்னிச்சிரு. நாளைக்கு ரெக்கார்டிங்.
என்னோட என்னோட நீ வரணும் ஸ்ருதி. ஐம் சாரி. ஸ்ருதி நீ வரணும், பாடணும். வருவா ஸ்ருதி, வருவா பாடுவா. நம்மளுடைய ஆல்பம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. டோமினிக் அண்ணன் யூகம் தப்பாது. காலமாய் ராஜத்தின் ராஜாவும் பாட சுகமோ மாயை காதலும் துக்கமோ உண்மை காதலும் சுகமோ மாயை காதலும்